அல்லாஹ் மாலிக். செல்லமே, உனக்கு நான் அருள் வாக்கு சொல்கிறதுக்கு வரல. உன்னுடைய மனசுக்குள்ளார மறைஞ்சிருக்கிற ஒரு உண்மையை எழுப்புறதுக்கு வர்றேன். உன்னுடைய வலியை புரிஞ்ச நண்பனாக பேசுகிறேன், வலிமை கொடுக்க வர்றேன். மலேசியாவிலிருந்து ஒரு சாய் சகோதரி, என் வீட்டில் அமைதி இல்லை, சின்ன விஷயமாக ஆரம்பித்த சண்டை பெரிய தூரமாக போயிடுச்சு, ஒரே வீட்டில் இருந்தும் மனசு வேறு வேறு பாதையில் போயிட்டு இருக்குது அப்படின்னு கண்ணீர் கலந்த ஒரு குரலில் சொல்கிறாங்க. செல்லமே, வெளியில் பிரச்சனை வந்தால் தாங்கிக்கலாம், ஆனால் வீட்டுக்குள்ளே காயம் வந்தால் அது உள்ளத்தையே உடைச்சிடும் இல்லையா? ஒரு வார்த்தை தப்பாக போகும், அது மனசில் குத்தும், என்ன ஒரு குத்து மாதிரி ஆகும். அந்த குத்தை நாம் வெளியில் காட்ட மாட்டோம், ஆனால் உள்ளுக்குள்ளே சேமிச்சுக்கிட்டு இருப்போம். அதுதான் நாளைக்கு வெடிக்கும். புரிஞ்சுக்கோ, வீட்டில் பிரச்சனை பெருசாக ஆனதுனால இல்லை, சேமித்த காயங்கள் தான் அதிகம் அப்படிங்கிறதுனால தான் பெருசாக தோணுது. அந்த சகோதரி சொல்கிறாங்க, நான் அட்ஜஸ்ட் பண்ணுறேன், ஆனால் எனக்கு ஒரு நிம்மதியே வரல அப்படின்னு சொல்கிறாங்க. செல்லமே, அட்ஜஸ்ட் பண்ணுறது மட்டும் போதாது, அண்டர்ஸ்டாண்டும் பண்ணிக்கணும். நீ உன்னுடைய பக்கம் மட்டும் சரி அப்படின்னு நின்னாக்கா அவரும் அதே மாதிரி நின்னா அங்கே தான் டிஸ்டன்ஸ் ஆரம்பிக்குது. பாபா சொல்கிறாரு, நீ அமைதியாக இருந்தால் அமைதி உன்னை தேடி வரும். இதன் அர்த்தத்தை புரிஞ்சுக்கோ. நீ ஒவ்வொரு ஆர்கியூமெண்ட்டுக்கும் பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை. சில நேரம் சைலன்ஸ் தான் ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட்டு ரிப்ளே. அது ஈகோவை குளிர வைக்கும். நீ ஒரே ஒரு அந்த சேஞ்ச் மட்டும் பண்ணு. நாளைக்கு யாராவது கத்தினா நீ மெதுவாக பேசு, யாராவது குறை சொன்னால் நீ ஒரு நிமிஷம் கேள். அந்த ஒரு சேஞ்சு வீட்டோட அந்த வைப்ரேஷனையே மாற்ற ஆரம்பிக்கும். இது சின்ன ஸ்டெப்பு, ஆனால் பெரிய ஹீலிங். சில பேர் சொல்லுவாங்க, நாங்கள் டோன் சேஞ்ச் பண்ணினப்போ தான் வீட்டில் சூழ்நிலை மாற ஆரம்பிச்சுது அப்படின்னு. அதுதான் ட்ரூத் செல்லமே. அது வேர்ட்ஸ் அல்ல, அது டோன். அந்த டோன் தான் ஹீல் பண்ணும். இப்போ ஒரு சிம்பிளான ஒரு ரெமிடியை பண்ணு. இன்றைக்கு இரவு ஒரு டம்ளரை தண்ணி எடுத்து உன்னுடைய குடும்பத்தோட பேரெல்லாம் சொல்லு, மனசில் சொல்லிக்கோ. நம்ம வீட்டில் அமைதி வருதுன்னு 3 தடவை சொல்லு. அந்த தண்ணியை மெதுவாக குடி. அடுத்த நாள் அன்னெசரியாக வார்த்தைகளை தவிர்த்துடு. இந்த 2 சேஞ்சு போதும். புரிஞ்சுக்கோ, வீடு சண்டையால் உடையாது, ஈகோவால் உடையும். அதே வீடு அன்பால் தான் நிமிரும். இப்போ நீ நிமிர்ந்து நிற்க போகிற. அல்லாஹ் மாலிக்.